ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய நட்ஸ் வச்சு எப்படி ஒரு ஹெல்த்தியான லட்டு செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கப்பில் நல்லா வறுத்த நிலக்கடலை எடுத்துக்கலாம். அது தோலை உரிச்சிட்டு இது போல் எடுத்துக்கலாம். அதே கப்பில் ஒரு கப்பு முந்திரி பருப்பு, ஒரு கப்பு பாதாம் பருப்பு, எந்த மெஷர்மெண்ட்டுமே இல்லை, எல்லாம் ஒவ்வொரு கப்பு எடுத்திருக்கேன், அவ்வளோதான். இது எல்லாத்தையும் ஒரு பேக்கெட்டில் சேர்த்து இது போல் நல்லா பொடிச்சு எடுத்துடலாம். இது போல் நல்லா பொடிச்சு எடுத்தால் தான் நமக்கு மிக்ஸ் பண்ணுறப்போ நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி வரும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு அடிக்கனமான கடாய் எடுத்து வச்சுட்டு 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நம்ம பொடிச்சு வச்சுருக்கோம்ல அந்த மிக்ஸை எடுத்து இதில் சேர்த்துடலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இதை நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா பிரட்டி விடணும். ஏன்னா இது எந்த அளவுக்கு நம்ம மைல்டாக வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு இந்த லட்டு கெட்டு போகாமலே இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்துட்டால் போதும். ஒரு 15 பேரிச்சம்பழம் அதோட விதையெல்லாம் எடுத்துட்டு மிக்சியில் சேர்த்து இந்த அளவுக்கு வெறும் பேரிச்சம்பழத்தை மட்டும் அரைச்சி பேஸ்ட்டு போல் எடுத்துக்கலாம். அதையும் இந்த நட்ஸோடு சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே நம்ம நல்லா போட்டு பிரட்டி எடுக்கிறப்ப தான் இந்த நட்ஸு, இந்த பேரிச்சம்பழம் எல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி இந்த அளவுக்கு நமக்கு சூப்பராக கிடைக்கும். அப்போ தான் நம்ம இந்த உருண்டை உருட்டுறதுக்கு நமக்கு நல்லா இருக்க பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பிரட்டி விட்டுட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இதை அப்படியே நம்ம ஒரு ஆயில் பேப்பருக்கு மாற்றிடலாம். இந்த ஆயில் பேப்பருக்கு மாற்றிட்டு அந்த சூடு குறையிறதுக்கு முன்னாடி இதை நல்லா நம்ம டைட் பண்ணிடணும். டைட் பண்ணால் தான் நமக்கு உருட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நல்லா அந்த ஆயில் ஷீட்டோடையே வச்சு அப்படி ஒன்றோட ஒன்று நல்லா அழுத்தி விட்டோன்னா நல்லா டைட்டான மாதிரி ஆகிடும். இப்போது நமக்கு தேவையான சைஸுக்கு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இது போல் உருண்டை ஷேப்புக்கு பிடிச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், கை பொறுக்கிற சூடு இருக்கும்போது நம்ம அந்த போல் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சிடலாம். ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே வச்சிட்டோம்னா நல்லா கொஞ்சம் டைட்டாயிரும். நமக்கு இது ஒரு 10 நாளைக்கு மேலே கெட்டு போகாமலும் இருக்கும். இதே போல் இருக்கிற எல்லா மிக்ஸையும் இந்த அளவுக்கு ரெடி பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான், சூப்பரான ஹெல்த்தியான ஒரு லட்டு ரெசிபி. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேவைப்பட்டால் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.